கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை நினைத்து think about it is with you. நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Praise God always. நாங்களும் எங்களோடு அந்த அனுபவம் இருப்பதினாலே As we also have the same kind of experience, நாங்களும் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். we are praising God from here. ஏனென்றால் Reason, இந்த காலங்களிலே in this seasons, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே the time which we are living right now, தேவன் மிக மிக அவசியமாய் இருக்கிறார். God is very important in everyone's life. பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் ஒரு காற்றை போல பரவிக்கொண்டே இருக்கிறது. Sickness and all kinds of diseases are coming like an air into your life. எவ்வளவு பாதுகாப்புக்குள்ளா இருந்தாலும் கூட அவைகளை மேற்கொண்டு பலவீனங்கள் தாக்குகின்றது. Even though how much ever we are protecting ourselves, many kinds of diseases are coming through that. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, தேவனுடைய கிருபை மிக அவசியம். God's grace is very important, அவருடைய அபிஷேகம் நமக்கு மிக அவசியம். and His anointing is very important. அதை கொடுக்கத்தான் தேவன் விரும்புகிறார். God is happy to give that. அதை எடுத்து அனுபவிப்பது நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is our responsibility to take authority on that. நாம் அந்த கிருபையை நம்பினால் When we believe in His grace, கிருபையை பெற முடியும். we can receive this grace. அபிஷேகத்தை விசுவாசித்தால் When we believe in His anointing, அபிஷேகத்தை நமக்குள் உணர முடியும். we can able to experience that anointing in us. ஏனென்றால் நம் தேவன் பொய்யுரையாத தேவன். Reason, our God is the one who always says the truth. வார்த்தையை மாற்றாத தேவன். He will never change His words. சொன்னதை செய்கின்ற தேவன். He is the one who does what He says. அதனால் நாம் யாவரோடும் கூட So with all of us, தேவ கிருபையும் God's grace ஆவியானுடைய பிரசன்னமும் and the Holy Spirit's இருந்தே presence, ஆக வேண்டும். it is with us. ஏனென்றால் Reason, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we meditated yesterday, கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார் சொல்லி பார்த்தோம். God is our shade. நிழல் எல்லாவற்றிலும் அருமையானது. Shade is very good in everything. அந்த நிழலுக்குள்ளால் சகல விதமான பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். We have all kinds of protection in that shade. இன்னும் சற்று விளக்கமாய் நாம் தெரிந்து கொள்ள To get more explanation, சங்கீத புத்தகம் 91 சங்கீதம் 1 வசனம். Psalms 91 verse 1. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. நிழலில் தங்குவான். It says under the shadow. யாவருக்கும் நிழல் மிக மிக அவசியம். It is a very important that we should be under the shadow. பனியின் குளிர் அனைவரும் விரும்புவார்கள். Many people like the snow. அதனுடைய விளைவு பின்பாக ஒரு பலவீனத்தை கொடுக்கும். After the end, it gives a result. மழையை பல நாட்களுக்கு பிற்பாடு காணும்போது விரும்புவார்கள். Many people after seeing a long time, they enjoy the rain. மழையை அவர்கள் விரும்பி நனைவார்கள். They will go and enjoy in the rain. அதனாலும் பாதிப்பு வரும். And through that also they will have some issues. அநேகர் வெயிலை விரும்புவார்கள். Many people will like the heat. அந்த வெயிலை அனுபவித்து செல்வார்கள். They will go in that heat also. அதனாலும் பாதிப்பு வரும். Through that also they will have ஆனால் some kind of நிழலினால் issue. எந்த பாதிப்பும் வராது. But there is no issue will come under the shadow. அதனால்தான் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். That is the reason in Psalms, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் he that dwelleth in the secret place of the Most High சர்வ வல்லவரில் தங்குவான். shall abide under the shadow of the Almighty. இங்கே இந்த சங்கீதக்காரன் This psalmist, ஒருவனை சொல்கிறார். he is saying about a particular அவன் one எங்கே இருக்கிறான்? where he is. உன்னதமான மறைவில் இருக்கிறான். He is saying he is dwelleth in the secret அவன் place. எங்கே தங்குகிறான்? Where he is staying. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். He is saying under the shadow of the Almighty. இந்த அனுபவம் பெருத்த பாதுகாப்பு. This experience is a great protection. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேச்சல்ல. In the Christian life, it is not speaking always. நம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெபம் மாத்திரம் அல்ல. In Christian life, prayer alone is not. ஆலயத்துக்கு போவது மாத்திரம் அல்ல. It is not only going to church. தேவனுக்கென்று நம்மையும் நமக்குரியதை கொடுப்பது மாத்திரம் அல்ல. It is not only we ourselves and our offerings to the அவர் church. சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. It is very important to live or to obey God's word. நாம் எங்கே இருக்க வேண்டும்? Where we should be. உன்னதமான மறைவில் இருக்க வேண்டும். It is saying dwelleth in the secret place of the Most High. அவர் சாதாரணமானவர் அல்ல. He is not a normal one. உன்னதமானவர். He is a great God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, எப்போதும் அவருக்குள் மறைந்திருப்போம். whenever we should be under His wings. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவருக்குள் மறைக்க விரும்புவோம். Our children should be under His shadow. இரண்டாவதாக சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். And secondly, it says under the shadow you shall abide. நாமும் தங்குவோம். We will also நம் abide. பிள்ளைகளையும் தங்க வைப்போம். Our children should be inside அந்த of them. அனுபவத்தில் போகும்போது When we go in that நமக்கு experience, கிடைக்கின்ற காரியம் என்ன? what we are receiving. இரண்டாம் வசனம் சொல்லப்படுகிறது.
look at the second verse. நான் கர்த்தரை நோக்கி, I will say of the Lord, நீர் என் அடைக்கலம், என் கோட்டையும், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். He is my refuge and my fortress, my God, in him will I trust. இங்கே அவன் உரிமையோடு கூட பழகுகிறான். With a love he is going near to God. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், He is looking at God. என் கோட்டை, He is saying my refuge. என்னுடைய தேவன், He is saying my God. நான் நம்புகிறவர் என்று சொல்லுகிறான். In him I will trust. எப்படி அந்த உரிமை கிடைத்தது? How he had that authority? அவர் மறைவில் இருக்கிறான். He is under his wings. இரண்டாவது அவருக்குள் தங்கி இருக்கிறான். And he says he is abiding in God. நம் வாழ்க்கையில் கூட In our life, இந்த அனுபவத்தில் இருக்கின்ற போது, when we are in this experience, அவரிடத்தில் உரிமையை எதையும் கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. we can go to God and ask anything we want. நாம் இந்த அனுபவத்தில் தூரமாக இருந்தால்தான் When we go afar of this experience, கேட்பதற்கு தயங்குவோம். we will ask to experience. கேட்பதற்கு நாம் யோசிப்போம். We will think something and ask. பழகிவிட்டால் When we go near to him, என்ன பழக்கம்? what it says? தேவ மறைவில் இருப்பதுதான் எனக்கு பழக்கம். It says he shall abide under the shadow. அவருக்குள் தங்குவதுதான் எனக்கு பழக்கம். Yes, it is with inside of God. இந்த பழக்கம் எனக்குள் வந்துவிட்டால், When we have this habit, அவரிடத்தில் நான் நெருங்கி பழக முடியும். we can able to go near to God. உரிமையை பழக முடியும். We can ask anything to God. அவருடைய கிருபையை பெற முடியும். We can receive his grace. அவருடைய மகிமையை என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். We can see and enjoy his glory in our life. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we should do? இதுவரைக்கும் என்ன செய்தோமோ So what we do till அதை now, குறித்து பாரப்பட வேண்டாம். don't get burdened on இனி that. என்ன செய்ய வேண்டும்? What I'm going to do now, அவருடைய மறைவில் இருப்போம். we should under his abide his. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய மறைவிலே மறைத்துக் கொள்வோம். Our children should abide in God. அநேக பலவீனமானவர்களை அவருடைய மறைவிலே கொண்டு வருவோம். All the sickness people may come into அவருக்குள் தங்குவோம். We will be in the இயேசு shadow. இருந்தபோது When Jesus was living on எங்கெல்லாம் earth, சென்றாரோ wherever he was going, அங்கெல்லாம் பலவீனம் எல்லாம் மாற்றப்பட்டது. he changed every sickness people. மரித்தோரோடு கூட எழுந்தார்கள். All the dead people came to life. பல வருஷமாய் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். Many healed people get அதுபோல் நம் healed. வாழ்க்கையிலே So in our life, தங்கவும் we should abide. மறையும் ஒப்பு கொடுப்போம். We should under the shadow. அன்பின் ஆண்டவரே, Dear God, எங்களை பாதுகாக்க பிரியப்படுகிறீர். thank you for protecting us. இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் நோய்களை விலக்க All your words are இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். and we are believing in you. ஆண்டவரே, எங்களை சுகமாயிருக்கவே விரும்புகிறீர் ஐயா. God, you want us to be healed, அதற்குரிய வழிமுறைகளை and the ways for that, வேறு விதத்திலே காணாதபடிக்கு it is not through some other வேத்தி way. மூலமாய் காண்பிப்பதற்காய் நன்றி. Thank you for showing through your அந்த words. பாதையில் செல்ல When we go in your way, லூதரபலபுதுருபியாதியா, oh, thank you for ஆவியானவர் கிருபை செய்வீராக. Holy Spirit, help us to walk that நடத்துங்க. way. Lead us. எங்கள் குடும்பத்தில் And in our families, நாங்கள் எல்லாம் பலமாய் இருக்க வேண்டும். we should be getting strengthened. சுகமாய் இருக்க வேண்டும். We should be healed. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ Whoever we are praying for, அவளெல்லாம் பலமாய் இருக்க let வேண்டும். them be strengthened. சுகமாய் இருக்க Let வேண்டும். them be in good health. தேவன் நடத்துங்க. Lord, lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.